ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மார்கழி மாதத்தில் ஏற்ற வேண்டிய ஜோதி விளக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது என்ன ஜோதி விளக்கு, அதை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணாதான் யார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே 4 to 6 தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நாம் செய்கிற எந்த வழிபாடும் நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்கிற பூஜை உங்களுக்கு அந்த வருஷம் முழுவதும் நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. வருஷம் முழுவதும் சந்தோஷமாக வாழ இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் பல பேருக்கு பிரச்சனையில் தான் வாழ்க்கையே இருக்கும். இப்படிப்பட்டவங்க எல்லாம் 8 திக்கிலிருந்தும் வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிபாட்டை மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே செஞ்சிடுங்க. மார்கழி மாதம் ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடவுளுடைய பாதத்தில் இறக்கி வச்சுருங்க. தீராத அந்த பெரிய கஷ்டம் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சரியாகிடுங்க. சரி, அந்த ஜோதி விளக்கு வழிபாட்டை நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜோதி விளக்கு அப்படின்னே கடையில் விற்குங்க. இந்த விளக்கு திரியை பக்கவாட்டில் போட மாட்டோம், நடுவில் திரி போட்டு தான் ஏற்றுவோம். இந்த விளக்கு எரியும் போது இந்த விளக்கில் இருக்கிற வெளிச்சம் அந்த விளக்கை சுற்றி 8 திக்கிலும் பிரதிபலிக்குங்க. இந்த விளக்கு தான் ஜோதி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாள் மார்கழி, வெள்ளி, செவ்வாயில் கூட இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. பூஜை அறையில் இந்த விளக்கை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வச்சுருங்க. அந்த விளக்கோட ஒளி எப்படி 8 திக்கிலும் பட்டு பிரகாசமாக ஜொலிக்குதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் 8 திக்கிலும் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போயிடும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த வழிபாட்டோட தாத்பரியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றி வச்சிருக்கிற இந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை முதல்ல சரியாகணுமோ அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. இது தாங்க அந்த ஜோதி விளக்கு. இப்படி தான் நடுவில் திரி போட்டு சென்ட்ரலில் தீபம் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வராகி அம்மனுக்கு தனியாகவே இந்த மாதிரி ஜோதி விளக்கு தான் நான் ஏற்றிட்டு வரேன். இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கும் திரி ஸ்டாண்டுன்னு விற்கிதுங்க. அதை வாங்கி நம்ம காமாட்சி அம்மன் தீபத்துலேயும் இந்த மாதிரி வச்சு சென்டர் தீபம் ஏற்றலாங்க. இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நான் காமாட்சி அம்மனுக்கும் அந்த திரி ஸ்டாண்டில் தாங்க தீபம் ஏற்றிட்டு வரேன். இப்போ நார்மலாக நம்ம இப்படி தான் தீபம் ஏற்றுவோம், ஏதாவது ஒரு பக்கம் எரியிற மாதிரி. ஆனால் சென்ட்ரலில் தீபம் வச்சு ஏற்றினா ரொம்ப விசேஷந்தாங்க. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இந்த விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் வைக்கிற வேண்டுதல் நிச்சயம் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே பழிக்குங்க. தினமும் கூட இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதாவது மார்கழி மாதம் மட்டும் கிடையாது, எப்போவுமே கூட இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரிதாங்க. முடியாதவங்க மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலாவது இந்த வழிபாட்டை செய்யலாங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை நடக்கணும், அதாவது கடன் சுமை தீரணும், பண வரவு அதிகரிக்கணும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், இந்த மாதிரி ஒரே ஒரு கோரிக்கையை நீங்கள் கடவுள்கிட்ட வச்சு இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த விளக்கில் கண்டிப்பாக நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இந்த விளக்கு எங்ககிட்ட இல்லை, இந்த விளக்கை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் இப்போ எங்களுக்கு இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் பஞ்சை வாங்கி பல்காக பஞ்சு வாங்கி உருட்டி மல்லிப்பூ திரி மாதிரி தயார் செஞ்சுக்கோங்க. மோதகம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய வரலன்னா அதே மாதிரி பஞ்சு திரி கடையிலையும் விற்குதுங்க, அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த திரியும் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலையும் போட்டு எறியலாம், இல்லை மண் அகல் விளக்குலையும் போட்டு நம்ம தீபம் ஏற்றலாங்க. அந்த தீபமும் ஜோதி தீபம் மாதிரி நல்ல நேரில் எரியும். 8 திக்கிலும் இருக்கிற பிரச்சனை நமக்கு சரியாகுங்க. நீங்கள் இந்த மாதம் மார்கழி மாதத்துலையாவது செய்யுங்க, இல்லைனா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி உங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த கோரிக்கை முடிஞ்சதும் அடுத்த கோரிக்கையை வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோரிக்கையும் ஒவ்வொரு தடவை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.